Hello guys, welcome back to another video. So இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ARM SIMD நியான் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ SIMDனா கூட தெரியுது நமக்கு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் டேட்டா. நியோன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியோன்னா க்ரீக்கில் வந்துட்டு நியூன்னு அர்த்தம். ஸோ நியூனாவே என்னது, நியூனாவே வந்துட்டு அட்வான்ஸ்டுன்னு அர்த்தம். ஸோ நியூனானே அட்வான்ஸ்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு இது அட்வான்ஸ்டு SIMD. ஸோ SIMDனா வந்துட்டு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் டேட்டா. இப்போது நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் மல்டிபிள் டேட்டா நமக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மகிட்ட ஒரு மூவி ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு என்ன கொடுக்குறீங்க, மூவி ஃபைல் போயிட்டு கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இந்த மூவி ஃபைல் போயிட்டு கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்டில் என்னென்ன நடக்குது, அந்த வீடியோ ஃபெச் ஆகணும், ஆடியோ ஃபெச் ஆகணும், சப்டைட்டில்ஸ் ஃபெச் ஆகணும். இது மூணுமே ஃபெச் ஆகிட்டு அட் அ டைமில் உங்களுக்கு ப்ளே ஆகணும். ஸோ அதுதான் வந்துட்டு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு ஆடியோ, வீடியோ, சப்டைட்டில் எல்லாமே ப்ளே ஆகுது இல்லை. ஸோ அதனால தான் சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் மல்டிபிள் டேட்டா ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகுது. அதுதான் வந்து சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் டேட்டா. ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா வெக்டார் ப்ராசஸிங்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வந்து நம்ம ஒரு ஸ்கேலாரை வந்து ப்ராசஸ் பண்ணி காட்டுறதுக்கும் ஒரு வெக்டாரை ப்ராசஸ் பண்ணி காட்டுறதோட ஸ்பீடு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு வெக்டார் ப்ராசஸிங் பவரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ARM ஹிஸ்ட்ரியோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ARM V7 அண்ட் V8 பார்த்துட்டிங்கன்னா இந்த நியான் SIMD கான்செப்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இருந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி ஃபீல்டுலாம் வந்துட்டு இந்த நியானோட SIMDயோட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னா, பேரலைஸ் பண்ணுது எல்லா ஒர்க்லோடையும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வந்துட்டு நமக்கு லைன் பை லைனாக போயிட்டு இருக்கு இந்த ஒர்க் டாஸ்க் வந்துட்டு இப்போ பேரலாக ஒர்க் பண்ணுறாங்காட்டி ரொம்ப ஃபாஸ்டராகவும் அதேமாரி பவர் கன்சம்ஷன் ரொம்ப லெஸ்ஸாகவும் இருக்க ஆரம்பிச்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ வாட் இஸ் அ வெக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. சே வந்துட்டு A1 B1, A2 B2, A3 B3, A4 B4ன்னு 4 இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இது வந்து 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்குது, 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது 4ஐயும் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனாக வெக்டார் யூஸ் பண்ணி மாற்ற போகிறோம். ஸோ A1, A2, A3 இது 4ஐயும் வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதேமாரி B1, B2, B3, B4 இது 4ஐயும் வந்து ஒரு மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதனால இந்த 4 பேரும் இப்போ ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக மாறிடுச்சு, நம்மளால வேகமாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதேமாரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Q1D ரெஜிஸ்டர்ஸ் வந்து சிபியூவில் ஒரு ஸ்பெஷல் ரெஜிஸ்டர்ஸாக இருக்குது. இந்த Q ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா 128 பிட் லார்ஜ். அதேமாரி D ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு half of the Q 64 பிட். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால மோர் எலமெண்ட்ஸ் ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியும். அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மக்கிட்ட பிட் சைஸ் அதிகமாக நம்மளால என்கோட் அண்ட் டீகோட் பண்ணுறதோட இன்ஃபர்மேஷனும் நம்மளால அதிகமாக பண்ண முடியும். ஸோ இதனால் மோர் பேரலல் ஒர்க் நம்மளால பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வெக்டார் அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஷிஃப்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இது சிம்பிள் தான். அகெயின் இது வந்துட்டு நமக்கு எப்படி வந்துட்டு ஸோ வெக்டார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஷிஃப்டிங் ஆப்ரேஷனோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஸ்கேலார் CPU எப்படி பண்ணணும், நம்ம நியான் CPU எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். நியான் CPU வந்துட்டு இப்படி பண்ணாது, பட் நம்ம நியான் CPU வந்துட்டு எல்லாத்தையும் அரேவாக மாற்றிக்கும், ஆர் மேட்ரிக்ஸாக மாற்றிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனும் நம்ம காமன் CPU எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணோம். பட் நம்மளோட நியான் CPU வந்துட்டு எல்லாத்தையும் அரேவாக மாற்றிக்கிட்டு அதை ஈஸியாக ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ வெக்டார் ஷிஃப்டிங் அப்படி தான். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம் ஒரு வேரியபிளை அப்படின்னா நார்மலாக பண்ணுறது இப்படி, பட் நியான் CPU யூஸ் பண்ணி நம்மளால இப்படி வேகமாக பண்ண முடியும். ஸோ நார்மலாக இன்னொரு இது கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ நார்மல் CPUலாம் வந்துட்டு ஒரு லேனில் போகிற மாதிரி, நம்மளால சிங்கிள் லேன் ரோலில் இருக்க மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் நியான் CPUs பார்த்தீங்கன்னா பேரலாக நிறைய லேன்ஸ் இருக்கிற ரோட் மாதிரி நம்மளால வேகமாக வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாரி பேரலல் ப்ராசஸிங் வந்ததுனால தான் இமேஜ் ஃபில்டரிங், ML, ஆடியோ ப்ராசஸிங் அண்ட் தென் DL, ML இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக ஃபாஸ்டர் ஆச்சு. ஸோ இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிமீடியா ப்ராசஸிங். ஆல்ரெடி செட் மல்டிமீடியா ப்ராசஸிங், இமேஜ் ஃபில்டர், பிளர், ஷார்பன், கன்வல்யூஷன் இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. DSPலையும் யூஸ் பண்ணுறாங்க, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு நியான் CPU வந்துட்டு ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் மெஷின் லேர்னிங் ஆர் எட்ஜ் டிவைசஸ். ஸோ இப்போ வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங்லாம் போயிட்டு எட்ஜ் கம்ப்யூட்டிங் வந்துருச்சு. ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மெஷின் லேர்னிங் டிவைசஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி SIMD ரிலேட்டட் CPUs வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து எம்பெடட் இந்த IoTலையும் வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு
ரொம்பவே அதிகமாக எஸ்ஐஎம்டி ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ஏன் வந்துட்டு இன்ஜினியர்ஸ் வந்து பர்டிகுலராக நியான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதேமாரி பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு சிபியூவே போதும். பட் நமக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேவை அப்படின்னா அதுக்கு ஜிபியூ தேவை. பட் இது வந்து என்டையர்லி ரன்ஸ் ஆன் சிபியூ அப்படின்றதுனால நமக்கு வந்துட்டு அடிஷ்னல் காஸ்ட்டாக ஒரு ஜிபியூ வாங்கணுன்ற அவசியம் இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால வந்துட்டு இந்த இன்ஜினியர்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்பவுமே எஸ்ஐஎம்டியை வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ வில் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.